அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம வீடுகள் சமையல் அறைக்குள்ளே போய் பார்த்தா விதவிதமான விஞ்ஞான கருவிகள்லாம் தான் அங்கே சமையலையே செய்யுது. மிக்சி, கிரைண்டர், அப்புறம் இதை தவிர ஸ்டவ்வு, எலக்ட்ரிக் ஸ்டவ், ஏர் ஃப்ரையர் அப்படின்லாம் நம்ம தாய்மார்கள் விதவிதமாக வச்சுருக்குறாங்க. இதை விட பல குடும்பத்து ஆண்களெல்லாம் அப்படியே மிரட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பெட்டி ஒன்று இருக்குது. அதுதான் ஃப்ரிட்ஜ் அப்படின்னு பேர். அது ஃப்ரிட்ஜுன்ற வார்த்தையை கேட்டாலே அதுக்குள்ளே இருக்கிற ஐட்டத்தை நினச்சி நம்ம ஆளுங்க ஃப்ரீஸ் ஆகிறாங்க. அந்த அளவுக்கு அது உள்ள என்னென்னமோ இருக்குது. வேடிக்கையாக பட்டிமன்றங்களில் சொல்கிற மாதிரி இட்லிக்கு தொட்டுக்க 3 வகையான சட்னி வைக்கிறாங்க. என்னென்னா இன்றைக்கி செஞ்சது, போன வாரம் செஞ்சது, அதுக்கு முந்தின வாரம் செஞ்சது அப்படின்னு. சில வீட்டு ஃப்ரிட்ஜு உள்ள சங்ககால சாம்பார்லாம் கூட இருக்கிறதா கேள்வி. அது மாதிரி எல்லாத்தையும் அது உள்ளே தூக்கி வச்சிடுறான். இப்போ நவீனமாக சேர்ந்து இருக்கிற ஒரு அருமையான கருவி ஒன்று. அது கருவின்னு சொல்லலாமா இல்லை பாத்திரம் அப்படின்னு சொல்லலாமா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்னன்னா தாய்மார்கள்லாம் அந்த தோசை வீட்டில் சுடுறதுக்கு அதை தான் பயன்படுத்துகிறாங்க. என்னென்னா அந்த தோசை கல்லுன்னு முன்னால் நம்ம அம்மா பாட்டி அவங்கெல்லாம் தோசை கல்லில் தோசை சுட்டாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இது ரொம்ப உபயோகரமாக இருக்குது. உபயோகரம்தான், அதுக்கு பேரே நான்ஸ்டிக் தவா அப்படின்றாங்க. நான்ஸ்டிக் தவா அப்படின்னா அதில் நீங்கள் தோசை அப்படி மாவை விட்டீங்க அப்படின்னா அப்புறம் அந்த தோசை சுட்ட பிறகு எடுக்கிறதுக்கு அது ஒட்டிக்கிறதே இல்லை. கல்லில் ஒட்டவே ஒட்டலைங்க அப்படின்னு. அதை சாப்பிட்டா உடம்புலையும் ஒட்டுமா என்னன்னு தெரியல, ஒட்டவே ஒட்ட மாட்டேங்குதுங்க அப்படின்னு. உரவும் ஒட்டாது, உடம்புலையும் ஒட்டாது. அது அந்த மாதிரி ஒன்று. அதில் அந்த டெஃப்லான் பூச்சு இருக்கிறதுனால அந்த மாவு அதிலே ஒட்டி கொள்வது இல்லை. ஆனால் அந்த தோசை அப்படி அதிலிருந்து அதை எடுக்கிறதுக்காக பயன்படுத்துகிற கரண்டி அதுக்கு உரிய கரண்டி தானா? இது ஒரு முக்கியமாக நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு பாத்திரமாக ஆகிவிட்டது. ஏன்னா அது மேலே அந்த பூச்சு இருக்குது இல்லைங்களா, அது நானோ பிளாஸ்டிக் துகள்களால் ஆகப்பட்டது அப்படின்றாங்க. அந்த மேல் பூச்சு கருப்பாக அப்படியே ஷைனிங்காக பளபளன்னு இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே உடனடியாக வாங்கிடலாம் போல தான் இருக்குது. அவ்வளவு அழகாக அந்த பாத்திரம் ஒரு கருப்பு ஷைனிங்கோடு இருக்குது. ஆனால் திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளையாகுது. இந்த நான்ஸ்டிக் தவா வெள்ளையாக மாறுது அப்படின்னா அது வெள்ளையாக மட்டும் மாறலை, விபரீதமாக மாறுது அப்படின்னு அர்த்தம். ஏன்? அதுக்கு மேல் இருக்கிற அந்த பூச்சி கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய்விட்டது. எப்படி காணாமல் போச்சு? என்ன காற்றுல கரைஞ்சிருச்சா? இல்லை சமையல் வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு தண்ணியில் கழுவி வைக்கிறோமே, தண்ணியில் அது கரைஞ்சி ஓடிடுச்சா? இல்லைங்க. நாம் பயன்படுத்துகிற அந்த தோசையின் மூலமாகத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உள்ளே போய் கொண்டிருக்கிறது. எது? நுண் பிளாஸ்டிக் துகள்கள், நானோ பிளாஸ்டிக் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்றாங்க. பிளாஸ்டிக் துகள் அப்படிங்கிறதே மைக்ரோஸ்கோப்பில் வச்சு தான் பார்க்கணும், நுண்ணோக்கி வழியாக. ஆனால் இது அதிலை விட மிக மிக சிறியது. அதனால் நானோ பிளாஸ்டிக் பார்ட்டிகிள் அப்படின்னு வச்சுட்டாங்க. இதெல்லாம் காற்றுல கரையிலங்க, தண்ணியில் கரையிலங்க. நாம் சாப்பிடுகிற உணவின் வழியாக உள்ளுக்குள்ளே சென்று நம்முடைய இரத்தத்தில் கலக்கிறது. இது இரத்தத்தில் கலக்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக உடம்புக்குள்ளே இருக்கிற பல்வேறு ராஜ உறுப்புகள், கிட்னி, கணையம், குடல், இரத்தம், இது எல்லாத்தையும் இந்த பிளாஸ்டிக் போய் உட்கார்ந்து கொண்டு கரைக்கு உள்ளே சென்று விடுகிறது. அந்த நான்ஸ்டிக் தவாவினுடைய அந்த தன்மை வருவதற்காகவே PFAS அப்படின்ற ஒரு கெமிக்கல் வேதிப்பொருள் அதிலே கலக்கிறார்கள். அதுக்கு அழியாத வேதிப்பொருட்கள் பட்டியலில் அதுவும் பேரும் இருக்குது. அது அழியவே அழியாது, ஆனால் அது அழிக்கும். எப்படி? அது அழியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே போய் உக்காந்து கொண்டு உள்ளுக்கும் இருக்கின்ற உறுப்புகளை எல்லாம் அது அழிக்கும். அதனால் இந்த நான்ஸ்டிக் தவாட்டை மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்? அதை பயன்படுத்துவது பார்த்து பயன்படுத்தணும். அதில் காலையில் ஏதோ நிகழ்ச்சி மூலமாக பயமுறுத்துறதா இல்லை. இப்போ மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம், எச்சரிக்கையாக இருந்தால் ஒழுங்காக இருக்குல்ல. அதனால் பல நன்மைகள் விளையுதில்ல. ஈரக்கையால் சுவிட்சு போடாதீங்க. எப்போ சுவிட்சு போட்டாலும் ஒரு விரலால் சுவிட்சு போடுங்க. நம்மளால் அப்படியே கையாலேயே அப்படியே ஏதோ வரட்டி தட்டுவாங்களே அந்த காலத்தில் தாய்மார்கள்லாம், அது மாதிரி 5 விரலாலையும் சேர்த்து போடுவோம். எப்போ சுவிட்சு போட்டாலும் ஒரு விரலால் போடணும்.
அப்போ தான் ஷாக் அடித்தாலும் டக்குன்னு எடுத்துடலாம். அது மட்டும் இல்லை, அந்த ஒரு விரலும் ஈரமாக இருக்கக்கூடாது. ஈரத்தில் மின்சாரம் விரைவாக பரவும். அதுபடி இருந்தால் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த டெஃப்லான் கோட்டட் நான்ஸ்டிக் தவா. ஆனால் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறோம். என்னது கவனக்குறைவு? அது வெள்ளையாருதா, அது வெளுத்து போய்கிட்டு இருக்குதா? தயவு செய்து அதை மாற்றி விடுங்கள். அதை பயன்படுத்துவதற்காக மரக்கரண்டி தருகிறார்கள். அந்த கரண்டியினால் தான் அதை பயன்படுத்தணும். நம்ம வழக்கமாக பயன்படுத்துகிற இந்த இரும்பு கரண்டினால் போட்டு தோசையை திருப்புறப்போ நீங்கள் தோசையை மட்டும் புரட்டி போடல, ஆரோக்கியத்தையே புரட்டி போட்டுடுறீங்க. இப்படிப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் வெறும் பாத்திரங்களாக மாத்திரம் இருப்பது இல்லை, நம்முடைய ஆரோக்கியத்தோடு விளையாடி பார்க்கின்றதாகவும் இருக்கிறது. இதெல்லாத்தையும் விட மிக அருமையாக நம்முடைய பாட்டனும் பூட்டனும் பயன்படுத்திய மண் சட்டி ஆரோக்கியமான பாத்திரம்ன்றாங்க. இப்போ நவீன அறிவியல் துணையோடு ரொம்ப அருமையான நவீன மண் சட்டிகள் எல்லாம் வந்திருக்கின்றன. அவ்வளவு சுலபத்தில் அது புகைப்படிஞ்சு கருக்காது, அவ்வளவு சுலபத்தில் அது உடையாது. ரொம்ப பத்திரமாக தரம் உள்ளதான மண் பாத்திரங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் வந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட தவாக்கள் எல்லாம் பயன்படுத்துகிற பொழுது பயன்படுத்துகிற விதம், அதனுடைய காலம், அதனுடைய நிற மாற்றம், இதையெல்லாம் கணக்கிலே வைத்து கொண்டுதான் ஒவ்வொரு தோசையும் சுட வேண்டும். இல்லை என்றால் அது உள்ளுக்குள்ளே சென்று நம்மை சுடுவதற்கு அது தயாராக இருக்கிறது, அதற்கு தெரிந்த வகையில் என்பதையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். தாய்மார்கள் கவனத்தோடு பாத்திரத்தையும் கையாளுங்கள், கட்டிய கணவனையும் கையாளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.